ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 113:7. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி என்று சொன்னால், நாம் வார்த்தைகளை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த வார்த்தை என்பது நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும், நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். இந்த கடைசி காலத்தில் பார்க்கும் பொழுது அநேகருடைய இருதயத்தில் வார்த்தையை விசுவாசிக்கிறதே கிடையாது. அப்போ இன்னைக்கு பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை என்னை உயர்த்துகிறது, உம்முடைய வார்த்தை என்னை மகிமைப்படுத்துகிறது, உம்முடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கிறது. அப்போ இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் அந்த வார்த்தை உங்களை ஒரு பொழுதும் கீழே விடவே விடாது. நிச்சயம் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்பார்க்கிறது, என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை நீ பிடிச்சிக்க. நீ ஒரு காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஒரு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் வந்திருக்கலாம், அநேகர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அநேகர் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை எல்லாம் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், சிறியவனாகிய உன்னை நான் உயர்த்த போகிறேன், சிறியவனாக உன்னை நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் உன்னை விடுதலையாக்கும், அந்த வல்லமை தான் உன்னை மகிமைப்படுத்தும். அன்னால் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அன்னால் இந்த வார்த்தையை கூட, அவர் சிறியவனை பொழுதில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்று சொல்லி அண்ணா இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். பாருங்க, இன்னைக்கு உங்களை அநேக அற்பமாக நினைக்கலாம், அசட்டை பண்ணலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். கைவிட மாட்டார், உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மகிமைப்படுத்த போகிறார். நிச்சயம் வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அதுதான் சில வேளையில் இன்னைக்கு அநேகர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் ஏன் நடக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் சில ஃபெயிலியர் காணப்படுகிறது. உங்களுடைய விசுவாசம் இன்னும் பெருகவில்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் என்கிற அந்த நம்பிக்கையிலும் அந்த தரிசனத்தின்படியும் அந்த எல்லா காரியத்தின்படி நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்து அப்படியே தூக்கி விடுவார். அப்புறம் எளியவர்களாக இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? நினைச்சு பாருங்க, கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார், நிச்சயம் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை நினைச்சு எரிச்சல் படாங்க, உங்க தூரமாக இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படாதுங்க. யாராக இருந்தாலும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அவங்களை உயர்த்துங்க, அவங்கள மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அதுதான் நம்ம எவ்வளவு தூரம் விதைக்கணும், விசுவாசத்தினால விதைக்கணும், நம்பிக்கையினால விதைக்கணும். நம்முடைய நாவினால் அடுத்தவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கணும். நம்முடைய நாவினால் அநேகர் இல்லை அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைக்கும் பொழுது, அவர் பாத்திரர்களாக இருந்தால் நிச்சயம் அந்த வார்த்தை அங்கே ஆசீர்வதிக்கும். இல்லாமல் இருந்தால் அது திரும்ப வரும் பொழுது அங்கே இருக்கிறதையும் கூட்டிக் கொண்டு வரவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆனால் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அப்பந்தான் உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய
காரியத்திலேயும் சரிதான். எந்த ஒரு பொறாமையும் கோபங்களும் வராதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. நான் அற்பமாக நினைக்கப்பட்டவன், நான் ஒதுக்கப்பட்டவன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். உன்னை உயர்த்த போகிறார். கண்களை முடிவுங்களா? நான் உங்களுக்கு காட்சிக்கிறேன். பரலோக பிதாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, காலையில் இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு முற்பிதாக்களை ஆசீர்வதித்த கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்கப்பா. கைவிடாத நல்ல நேசர், கைவிடாத நல்ல தெய்வன் உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.